தமிழீழத்தினுடைய போரியல் சிறுகதைகள் வரிசையில் இன்று தடம் 360 உங்களுக்கு தரப்போகின்ற கதை இப்படியும். இந்த கதையை ஆதிலட்சுமி எழுதியிருக்கிறார். வெளிச்சம் நாளிதழில் 1995 வந்திருந்தது. இந்த கதையும் மனதை பல கோணங்களில் கேள்வி கேட்கின்ற கதையாக இருக்கிறது. இந்த கதையை முதல்ல பார்த்து விட்டு பாருங்க. வயல்களெல்லாம் எரிந்து கிடந்தன. வைரவர் கோயில் வரை தைரியமாய் நடந்து வந்த வேலவருக்கு கால்கள் மெல்ல அச்சம் காட்டின. இராணுவ முகாமின் தொலை தொடர்பு கோபுரம் தெளிவாக தெரிந்தது. இடுப்பில் கிடந்த துமாயை இலிப்பை மரத்தின் கீழ் விரித்துவிட்டு அதில் அமர்ந்தார். சிலுசிலுவென்று காற்று அவரை ஆனந்தத்தோடு தழுவியது. திரும்பி பார்த்தார். தூரத்தே வயல் காணிக்குள் கதிரேசரின் கல்வீடு கம்பீரமாய் நின்றது. என்னண்டுதான் இந்த ஜனங்கள் வீடு வாசல மறந்து போச்சுதுகளோ. வயிறு பற்றி எரிந்தது. இரவரவா மனுஷர கிடக்க விடாமல் குண்டு போட்டா சனம் எழும்பி ஓடாம என்ன செய்கிறது? தன்னைத்தானே தேற்றிக்கொள்ள முயற்சித்தார். எலும்பும் தோலுமாய் நாயொன்று ஆடி ஆடி வந்து வைரவர் கோயில் கொட்டில் சுருண்டு கிடந்தது. தைப்பூசம், சித்திரா பருவம், வைகாசி விசாகம் என்று இந்த கோயில எத்தனை விசேஷம் நடக்கும். நீளமான பெருமூச்சொன்றுதான் அவரிடமிருந்து வெளிப்பட்டது. ஒவ்வொரு விசேஷத்துக்கு கூடும் சனக்கூட்டத்தை நினைத்து பார்த்து அவர் மனம் அந்த காலம் இனிமேப்ப வரும் என்ற ஏக்கம் நெஞ்சில் படர்ந்தது. அண்ணாந்து பார்த்தார். வைரவர் கோயில் கொட்டிலில் ஓடுகள் சில நொறுங்கிவிட வெறும் சிலாகைகள் தெரிந்தன. இலிப்பை மர கிளைகளை அசைத்து அசைத்து அவருக்கு சாமரை வீசிற்று. ஓர் அரச குமாரனை போல அவர் ஒரு கணம் பெருமிதம் கொண்டார். சோழ காற்று தொடங்கியதால் வயல்வெளிக்கு பெருசுகள் சிறுசுகள் வேறுபாடின்றி பட்டமேற்றுவார்கள். இப்போது வயல்வெளிகளின் வான்பரப்பு விரிச்சோடியவர் மனதில் வேதனையை பிறப்பித்தது. 2 மாதங்களுக்கு முன்னால் மாட்டுக்கு புல்லு செதுக்க வந்த கணபதி சற்று தள்ளித்தான் சடலமாக எடுக்கப்பட்டான். நண்டும் ஜுண்டுமாய் இழுபடும் கணபதியின் மனைவிக்காக அவர் இறங்கினார். கணபதிக்கு வெடி பிடித்ததை கேள்விப்பட்டு வேலவரின் மூத்த மகள் ஓடோடி வந்தாள். அப்போ வெளிக்கிட்டு வான, வீடு போனா போகட்டும். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். உனக்கும் நாளைக்கு கணபதிக்கு நடந்ததுதான் நடக்கும். அவள் கோபத்தோடு போய்விட்டாள். இலுப்பை மரத்தில் இப்போது குருவிகள் கீச்சிட்டன. வெள்ளை நிறத்தில் சிறிதாய் இலுப்பை பூக்கள் அவர் மேல் விழுந்தன. அவரின் மனைவி பொண்ணு முன்பெல்லாம் இந்த இலுப்பை பூக்களை பொறுக்கி துவையலாக்கி தருவாள். மனைவி நினைப்பு அவரை ஒரு கணம் மௌனமாக்கியது. ராசாத்தி கொடுத்து வச்சவள் பூவோடையும் பொட்டோடையும் போயிட்டாள். மனது மனைவியை வாழ்த்தியது. சூரியன் அவரின் தலைக்கு பின்னால் தகதகத்துக் கொண்டிருந்தது. காற்று மூசி மூசி வெறித்தனமாய் வீசியது. தூரத்தே வயல் வரப்பில் வரிசையாய் உருவங்கள். அவர் சடார் என்று நிலத்தில் கிடந்த துவாயை எடுத்துக்கொண்டு கொட்டிலுக்குள் மறைந்தார். மறைந்து கொண்டவர் அந்த உருவங்களை உற்று பார்த்தார். எங்கட பிள்ளையெல்லாம். எல்லோரும் முதுகில் பொதிகளுடன் விதம் விதமான துப்பாக்கிகளுடன் 1-2 பேர் மட்டும் நீளமான குழாய்களில் தோளில் சுமந்து சென்றார்கள். இந்த கேம்புக்கு சாத்துப்படி விழப்போகுது. தன்னளவில் ஊகித்துக் கொண்டார். நெஞ்சுக்கூடு லேசாய் நடுங்கியது. ஒரு நாளைக்கு கணபதிக்கு நடந்ததுதான் உனக்கும் நடக்கும். மூத்தவளின் எச்சரிப்பு குமிழியிட்டது. இனி இன்று இருக்க வில்லங்கம். மண்ணை தட்டி விட்டெழுந்தார். தெரு பரபரப்பாக இருந்தது. மூத்தவன் கடைக்குட்டியை சைக்கிளில் வைத்து உருட்டியபடி வேலவர் தெருவை கடக்க எத்தனித்தார். அப்போ என்ன இஞ்ச நிற்கிறாய்? சோதி கலகலத்தார். வளவளப்பான முகத்துடன் கொஞ்சம் சதை வைத்த உடம்புடன் அவனை அடையாளம் கண்டுகொள்ள சில வினாடிகள் எடுத்தன வேலவருக்கு. அட சோதி, ஆள அடையாளமே தெரியல. எப்படி உன்ற பாடுகள்? மனசி பிள்ளைகள் குட்டிகள் எங்க? எல்லோரும் சின்னம்மா வீட்டில் இருக்கிற. அது சரியான அப்பு, எப்ப இஞ்சால வந்தனே? முந்த நாள் பொழுதுபட. ஏனன அங்கால ஏதும் சிக்கலோ? முந்த நாள் பின்னிரம் எங்கட வைரவர் அடியால போய் சும்மா படுத்திருந்தனான். ஒரு 75 படிகள் காணும். எல்லோரும் ஆணமா பெரிய துப்பாக்கிகளையும் பைப்புகளையும் மம்பட்டிகளையும் கொண்டு எங்க போனவங்க? காத்தியே சென்ற கல்வீட்டுக்கு போனாங்க. ஆமிக்கு சாத்த போறாங்கள் போல. நடுச்சாமத்துல உண்டண்டா வரையலாதுதானே. அதான் நான் நேரத்தோட வந்துட்டேன் என்று கள்ளம் கவிடம் தெரியாமல் சோதியிடம் உள்ளதெல்லாவற்றையும் சொன்னார் வேலவர். உடனே சோதி, நானும் கனடால ஊர் பக்கம் போகலேன. அப்பு போனா தேங்காய்ங்கன்னு சொல்லி ஏதாவது விழுந்த எடுத்துடலாம் தானே. உடனே வேலவர், கணபதி புல்லுக்கு போய் நடந்தது தெரியும் தானே,
பேசாம உங்கினைக்கு சந்தையில பார்த்து வாங்கு. அங்க என்னத்துக்கு தேங்காய் கிங்காண்டு. அதற்கு சோதி பதில் சொன்ன, வேண்டதுக்கு காசு வேணும் இல்லையே அப்போ. உடனே வேலவர், ஏண்டா தொழில்துறை ஒன்றுக்கு நீ போறதில்லையோ? அதற்கு சோதியின் பதில், கொஞ்ச நாள் விறகு கட்டின நான் சரி வரையில்ல, கொஞ்ச நாள் கிளாளிச்சனத்தை ஏற்றி இறக்கின நான், அதுவும் சரி வரையில்ல. அப்ப இப்ப என்னடா மோன செய்யற? மீண்டும் கேட்டார் வேலவர். உயிரை பார்க்காம வன்னி வரைக்கும் போய் சாமான் கொண்டு வரன அப்போ என்றான் சோதி. அதுவும் கைக்கும் கணக்கும் சரியா போகுது. பெருமூச்சறிந்த வேலவர், எப்படி இருந்த நாங்கள் இப்படியெல்லாம் இழுபடுற, இதுகளுக்கு ஒரு முடிவு வராமலே விட போகுது. மேலும் நெடுமூச்சறிந்தார் பெரியவர். நேரம் போகுது, ஆறுதெல்லாம் வாரணப்பு வரட்டே. சோதி விடை பெற்று போக பேரப்பிள்ளையை சைக்கிளில் இறக்கிவிட்டு வேலவர் வீட்டுக்கு வந்தார். என்னடி அப்பு இவ்வளவு நேரம் சென்றது? நான் பயந்து போனேன். மூத்தவள் வேலவரை கேட்டா. எங்கட சோதிய தெருவில் கண்டு நான் போனேன். கதைச்சா போல மினக்கெட்டு போனேன். என்னவா? வேற என்ன, சீவிய பாட்டை நினைச்சு மன வருத்தப்பட்டு போறான் பாவம். வவுனியாவில் போய் நல்லா சாமான் கட்டியந்து விற்கிறவன் சும்மா உனக்கு முன்னால் அழுகிறான், நம்பிட்டியே. மகளின் கூற்றை அவரால் நம்ப முடியவில்லை. அவருக்கு எதுவும் பதிலும் சொல்ல தோன்றவில்லை. மௌனமாக போனார். தெருச்சந்தியில் வாழை மரங்களும் தோரணங்களும் கருப்பு கொடிகளும் கட்டப்பட்டிருந்தன. வீதிகளில் சன நடமாட்டம் குறைந்திருந்தது. ஓரமாக கூடாரம் ஒன்றில் 4-5 போராளிகளின் உருவப்படங்கள் வைக்கப்பட்டிருந்தன. மலர்களும் தூவப்பட்டிருந்தன. சில பாடசாலை சிறுவர்கள் அந்த போராளிகளின் படங்களை பார்த்து கொண்டு நின்றார்கள். சைக்கிளை வேலியூரமாக வெயிலில் பிடிக்காது விட்டு பூட்டிவிட்டு அந்த கூடாரத்தின் அருகே போனார் வேலவர். பிள்ளைகள் எந்த சண்டையில வியல் செத்தவியா? அந்த இரு சிறுவர்களையும் பார்த்து துயரம் பொங்க கேட்டார் வேலவர். சண்டையில சாகிலியப்பூ, செல்லடிச்சு செத்தவியல், பிளேன் கிளேன் ஒன்றும் இப்போ பறக்கேலியே என்றார் வேலவர். பிளேன் அடிக்கேலியன அப்பு, கேம்ப்ல இருந்து செல்லடிச்சு தான் இந்த அண்ணாக்கள் வீரமரணம் அடைஞ்சவியலாம். செல்லடிச்சவங்களும் எப்ப என்றார் வேலவர். நேற்று காலமதான், இடைக்காட்டில் அடிச்சதில்லை. சிறுவரின் கேள்வி கூர் முள்ளாய் நெஞ்சுக்குள் குத்தியது வேலவருக்கு. கொண்டு வந்த காசுக்கு மீனையும் வாங்கி கொண்டு புறப்பட்டார். நெஞ்சுக்குள் ஏதோ கனப்பது போன்று இருந்தது. முற்றத்தில் சைக்கிளை நிறுத்திவிட்டு திண்ணையில் அமர்ந்து கொண்டார். உடல் அவருக்கு வியர்த்து கொட்டியது. அணே அப்போ, விஷயம் கேள்விப்பட்ட நீயே? என்ன மோன என்று மகளை பார்த்து கேட்டார் வேலவர். எங்கட காத்தியேசிட்ட கல்வீட்டுல நீட்டு செல்லடிச்சவங்களா 6 படியல் வீரச்சாவான். ஆரோ நாயில் காசு காசப்பட்டு படியில காட்டி கொடுத்துட்டாங்க. மூத்தவளின் அந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் அவரை தைத்தது. இவன் சோதியன் என்றாள் மகள். ஓ, சோதியனுக்கு என்ன என்று மகளை பார்த்து கேட்டார் வேலவர் நடுங்கும் குரல்களோடு. சோதியன படியல் பாயிண்ட்ல வச்சு பிடிச்சிட்டாங்களாம். என்ன நாசமோ தெரியல. அவன் முன்னமே ஒரு மாதிரித்தான். சொல்லியபடி மூத்தவள் பையிலிருந்து மீனை எடுத்துக்கொண்டு உள்ளே போனாள். சோதியின் சதை பிடித்த வளவளப்பான முகம், செல் தாக்குதலில் சிதைந்த அந்த போராளிகளின் முகங்களும் வேலவரின் மனக்கண் முன் மாறி மாறி தோன்றி மறைந்தன. முகத்தை 2 கைகளாலும் பொத்திக்கொண்டு போராளிகளின் சாவுக்காக அவர் குமுறி குமுறி அழுது கொண்டிருந்தார். நிச்சயமாக சொந்தங்களே, ஒரு கதைக்குள்ள எவ்வளவு விஷயங்களை சொல்லியும் சொல்லாமலும் சில ஆசிரியர்கள் முடித்து விடுவார்கள். அதுபோலதான் இந்த தாத்தா இந்த கதையினுடைய நாயகன். இந்த கதை நாயகன் எப்படியெல்லாம் பயணப்படுகிறார், மக்களினுடைய மனங்கள்ல அன்று இருந்த போராளிகளும் மாவீரர்களும் எப்படியெல்லாம் மனசுக்குள் நிறைந்திருக்கிறார்கள். அதே போல தமிழர்களிடத்தை ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் அப்படின்னு சொன்னால் அது துரோகிகள் அப்படின்னு சொல்லுவார்கள். அன்று பண்டார வன்னியனுக்கு ஒரு காக்க வன்னியன், அதே போல இங்கு பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு எட்டப்பன். நமது தேசத்தில் சொல்ல வேண்டாம், இன்னும் இருக்கிறார்கள். அப்படி ஒரு பல போராட்டங்கள்லையாக இருக்கணும். மன்னர் காலத்திலிருந்து நமது கரிகால படை வரைக்கும், ஈழத்து கரிகாலம் கட்டிய படை வரைக்குமே துரோகங்களுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதே போலதான் இங்கு ஒரு
ஒரு துரோகம் சார்ந்த ஒரு கதை. அந்த துரோகத்துக்கு தெரியாமலே துணை போன ஒரு தாத்தா எப்படி குமுறி குமுறி அழுகிறார் அப்படி என்பதை இந்த கதை வாயிலாக புரிந்து உணர்ந்து கொள்ள முடிந்தது. உறவுகளை நிச்சயமாக உங்களுடைய உணர்வுகளை இந்த எப்படி சொல்ற கமெண்ட் பாக்ஸுக்குள்ள நீங்கள் பதிவு செய்யலாம். தொடர்ந்தும் மற்றொரு காணொளியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.